கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 13:3, Matthew 13:3. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அதாவது இங்க ஆண்டவர் சொல்லும்போது அநேக காரியங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். பேரபிள், ஓமானம் என்று சொல்லக்கூடிய காரியம், இந்த வார்த்தை ஒரு 45 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா 45 முறை இருக்குது இந்த ஓமானங்கள் என்று சொல்லக்கூடியது. ஓமானங்கள்னா என்னென்னா, ஒரு ஆவிக்குரிய ஒரு உண்மையை, ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை ஒரு ஒரு உதாரணத்தோடு, ஒரு அனாலஜி என்று சொல்லக்கூடிய வேறு ஒரு அடையாளத்தோடு சொல்லி ஒரு மறைமுகமாக ஒரு சத்தியத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது. ஆனால் இதில் என்னென்னா, இந்த சத்தியம் எப்படின்னா, ஆண்டவர் சொல்லும்போது இந்த சத்தியம் யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு வெளியரங்கமாக்கப்படும். ஆனால் அவிசுவாசிகளுக்கோ அது மறைபொருளாக இருக்கும். எப்படி? ஒரு ஓமானம் எப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவனுக்கு அது புரியாது. அதுதான் இந்த ஓமானத்தினுடைய ஒரு மகிமை. நீங்கள் இதில் இதே மத்தேயு 13வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. எப்படி? உங்களுக்கு பரலோக ராஜ்யம் என்ன, அதனுடைய ஓமானத்தின் மூலமாக உங்களுக்கு அதை ராஜ்யத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடியது உங்களுக்கு இருக்குது. ஆனால் அவர்களுக்கோ இல்லை. அப்போ என்ன, உங்களுக்கு இந்த ராஜ்யத்தின் சத்தியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு இது விளங்கப்பட்டிருக்கு, ஆனால் அவங்களுக்கு விளங்கப்படலை. அது சொல்லிட்டு கேளுங்கள் சொல்லிட்டு, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நீங்கள் மார்க்கு 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லும்போது, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன, இதை நம்ம வாசிப்பாங்க, ஆனால் நீங்கள் அர்த்தம் கேளுங்க. விதைக்கிறவன் எதை விதைக்கிறான்னா விதையம்பாங்க. ஏன்னா விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஒரு விதைக்கிறவன்னா என்ன? அவன் என்ன பண்ணுவான்? விதைக்க தான் போவான். எதை விதைப்பான்? விதையத்தான் விதைப்பான். ஏன்னா அதனால தான் அவனுக்கு பேர் விதைக்கிறவன். நம்ம வேத வசனம் வாசிக்கும்போது கொஞ்சம் கருத்தாக வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம வாசிப்போம், ஆனால் நம்மளுடைய புரிதல்கள் தவறான புரிதல்களாக போயிடும். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு விதைக்கிறவனுடைய ஓமானத்தை சொல்கிறாரு. ஆனால் அந்த விதைக்கிறது விதை இல்லை, வசனம் என்பதை நம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மார்க் 4வது அதிகாரம் 14வது வசனம், நான் நிறைய போதகர்கள் மாநாட்டில் நான் இதை பேசியிருக்கிறேன். அவங்கள வாசிக்க சொல்லிவிட்டு கேட்க சொல்லுவேன். இது வரைக்கும் யாருமே விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான்னு சொல்லவே இல்லை, கிடையாது. எல்லாரும் என்ன விதையை விதைக்க புறப்பட்டான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய மைண்டு அந்த மாதிரி. ஏன்னா நம்ம வாசிக்கும்போது விதைக்கிறவன் அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம்? விதையை விதைக்க போனா அப்படின்னு. இல்லை, அதுதான் மறைபொருளுக்கும் வெளிப்பறக்கிறதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஓமானங்கள் ஆவிக்குரிய மிகப்பெரிய சத்தியங்கள். ஆனால் அதை அவர் வெளிப்படுத்தும் போது ரொம்ப அழகாக விசுவாசிக்கிறவர்களுக்கு விளங்கும்படியாகவும் அவிசுவாசிகளுக்கு விளங்காதபடியாக அவர் அதை ஓமானமாக சொல்கிறார். ஏன்னா அவர் ஓமைகளாக சொல்லும்போது ஏன்னா இது விசேஷங்கள், சுவிசேஷங்கள் காரியங்களை யார், ஒரு மனுஷனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு தான் அது புரியும். ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய காரியங்கள் யாருக்கு? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? விதைக்கிறவன் ஒருத்தன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அப்போ அவன் விதைக்கிறது எது? வசனத்தை. அப்போ நீங்களும் நானும் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வேலை என்ன? வசனத்தை விதைக்க வேண்டும். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஒருத்தன் புறப்பட்டான். இப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் புறப்பட்டு போங்கன்னாரு. எங்கே? புறப்பட்டு போய் நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷர்களாக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு.
அப்போ நீங்கள் புறப்பட்டு போகிற நீங்கள் எதை குறித்து பேசுகிறீங்க? தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசுகிறீங்களா, இல்லை வேற கதைகளை பேசுகிறீங்களா? இன்னைக்கு ஒரு 2 பேர் சந்தித்து கொண்டா எத்தனையோ காரியங்களை பரிமாறுறாங்க. அரசியல் சம்பந்தமாக, பொருளாதார சம்பந்தமாக, இல்லை பிஸ்னஸ் சம்பந்தமாக, இல்லை நாட்டு நடப்பு விஷயமா எவ்வளவோ காரியங்களை பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் பேச வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ராஜ்யத்தின் சுவிசேஷம். புரிந்து கொண்டீர்களா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நான் வசனத்தை விதைக்க புறப்பட்டிருக்கிறேன், அதற்காக அனுப்பப்பட்டேன் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.